ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். வெல்கம் டு வாவ் மண்மனம். இன்றைக்கி க்ரோ பேக்கில் எப்படி கொஞ்சம் மண்ணிலே சீக்கிரம் ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடியில் ஒரு லேயர் மண் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெஜிடபிள் வேஸ்ட்டு, இந்த மாடி தோட்டத்தில் இருக்கிற காஞ்ச இலை, சருகு இதெல்லாம் இருக்கும்ல, அது நம்ம கொஞ்சம் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இது நமக்கு டீகம்போஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம அதுக்கு மேலே மண் போட்டு ஃபில் பண்ணுறதுனால. அப்போதைக்கு நீங்கள் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு காய்கறி குப்பை அதெல்லாம் நம்ம ஒரு 2 லேயர் 3 லேயர் அளவுக்கு போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மண் நிரப்புனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதோட சத்து போயிட்டுருக்கும். அது தானாகவே டீகம்போஸ் ஆகிடும். சேம் டைம் நம்ம கம்மியான மண்ணில் நம்ம சீக்கிரமாக க்ரோ பேக்கை ஃபில் பண்ணிடலாம். என்னடா மண் போய் அள்ள வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ இதெல்லாம் யோசிக்கணுன்ற மாதிரி நினைக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு மண்ணே கிடைக்கிறதில்ல. சென்னையில் மண் காசு கொடுத்து தான் மேக்ஸிமம் வாங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா பக்கத்தில் மண் எதுவுமே நல்லா இல்லை. ஸோ இப்போ இந்த ரெடி பண்ண மண்ணில் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி வேஸ்ட்டு, காஞ்ச குப்பையெல்லாம் போட்டுட்டு மேலே மண் ஃபில் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மண் கம்மியாக செலவாகும். ஸோ நம்ம இதில் ஒரு பாகக்காய், இதுக்கு ஒரு ஸ்டோரி, பெரிய ஸ்டோரி இருக்குது. நான் இன்னொரு இதில் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஒரு பாகக்காய் கொடி கீழேருந்து எடுத்துகிட்டு மேலே வைக்கலான்னு பார்க்குறோம். பட் மேக்ஸிமம் இது சர்வைவ் ஆகாது இந்த மாதிரி பண்ணால். பட் ஓகே, ட்ரையே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் மண் ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.